காஞ்சிபுரம் மாநகர திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கருணாநிதி சிலையை திறந்து வைத்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மழையால் சேதமான பயிர்களுக்கு ஏற்ப முதல்வர் ஸ்டாலின் விரைவில் நிவாரணம் அறிவிப்பார் என தெரிவித்தார். இதேபோல கொரோனா உள்ளிட்ட காலங்களில் திமுக மக்களிடம் நின்றதாக கூறிய அவர் தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் வருகை குறித்தும் விமர்சித்தார். அவங்க நடிக்கிறாங்க, படம் நடிக்கிறாங்க, அதை ஷூட்டிங் அப்போ ஷூட்டிங் செட்டை அமைத்து ஷூட்டிங் பண்ணாங்க. இப்ப படம் நடிக்கிறாங்க. யாரை எந்தெந்த காலத்துல இது சொல்ல போனால் கொரோனா இப்போ ஒரு சாம்பிள், நீங்களே சாம்பிள் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொரோனா காலத்துல அங்கே தீவிரமான கொரோனா காலத்துல இந்த 2 ஆண்டு காலம் இருக்கின்றது. ஆட்சியாளரும் வரவில்லை, எந்த கட்சியும் வரவில்லை, எந்த நடிகரும் வரவில்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் தான் அங்க ரோட்ல இருந்து மக்களுக்கு தேவையான உங்களுக்கு கூட நன்மை செய்திருப்பாங்க. சாத் பூஜையை முன்னிட்டு யமுனை நதிக்கரையில் உள்ள பைரவ் காட் பகுதியில் டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா தூய்மை பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆம் ஆத்மி ஆட்சியின் போது யமுனை நதியில் மக்கள் வழிபாடு நடத்த அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.